வணக்கம் மக்களே, வெல்கம் டு Neychoru யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கீ ரைஸ். கீ ரைஸ் செய்கிறக்காக நான் ஒரு படி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பட்டாணி 1/4 கிலோ எடுத்திருக்கேன், நல்லா ஊற வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பச்சை மிளகா 6, வேணால் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்று வேணால் கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். தக்காளியும் ஆப்ஷன் தான், ஒன்று போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 4 ஏலக்காய், சோம்பு. தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் 1 காய் நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். தேங்காய் இந்த மாதிரி பீஸ் போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அதை எப்படி வடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்கோங்க, ஒயிட் துணி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. எந்த டிஷ் செஞ்சோம்னாலும் இந்த மாதிரி தண்ணி வடிச்சிட்டு செய்யும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த தேங்காய் பால் திரிஞ்சிடாது. தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பிரியாணி தாளிப்பை நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது பெரிய வெங்காயம். வெங்காயம் வணங்குற கலவை உப்பு சேர்த்துடலாம். அடுத்தது பச்சை மிளகாய். பச்சை மிளகாயே கட் பண்ணி வேணாலும் போடலாம். நான் முழுசாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம அடுத்தது ஒரு தக்காளி போட்டு ஒரு நல்லா மசிகிற அளவுக்கு வணக்க வேண்டாம், போதும். அடுத்தது நம்ம ஊற வச்சிருக்கிற பட்டாணியை சேர்த்துடலாம். எந்த அளவு நம்ம தண்ணி ஊற்றணுமோ அந்த தண்ணி ஊற்றாமல் அதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சாப்பாடு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்தாச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்துட்டு நம்ம கூடவே அரிசி சேர்த்துடலாம். இப்போ நம்ம புதினா தழை சேர்த்துடலாம். கூடவே மல்லித்தழை போட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு ஒரு விசில் விட்டு இறக்கியாச்சு. அது விசில் அடங்குறதுக்குள்ளே நம்ம நெய் சேர்த்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டுடலாம். முந்திரி பருப்பு வறுத்துடலாம். நல்ல மணமான சுவையான நம்மளுடைய கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.
நெய்யும் முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். செமையான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.